பாராளுமன்ற தேர்தலா ஜனாதிபதி தேர்தலா? இப்போ இருக்கிற பெரிய ஒரு கேள்வி இது. இப்போ எல்லாருக்கும் தெரியும், ஜனாதிபதி அந்த தேர்தல் ஆணையர் எலெக்ஷன் கமிஷனுக்கு பவர் கிடைச்சிருக்கு பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணுறதுக்கு. ஆனால் பல விஷயங்கள் ரொம்ப அவதானிச்சிருக்கணும். இந்த நாட்டுக்கு, இலங்கை உள்ள நாட்டுக்கு இன்னமும் நான் சொல்கிறேன், முதல்ல பாராளுமன்ற தேர்தல் வந்தால் தான் நல்லது. ஏன் சொல்கிறேன், அதுக்கு காரணங்கள் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா இருக்கும், எங்கட நாடு, எங்கட மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. சரி, இந்த ஜனாதிபதி வந்தார், ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்தார். கோட்டாபே ராஜபக்ச, அந்த ஓடிப்போன ஜனாதிபதியோ விரட்டி விட்ட ஜனாதிபதியோ, பங்களாதேஷில் அந்த பிரச்சனை ஒன்று நடந்து கொண்டு இருக்கு. ஆனால் அவரோட காலத்தை அந்த கவர் பண்ணதான். நிறைவேற்ற அதிகாரம் உள்ள ஜனாதிபதி கிடைச்சாலும் மக்கள் மத்தியில் தேர்ந்தெடுத்த நிறைவேற்ற அதிகாரம் உள்ள ஜனாதிபதி அல்ல. அவரை 132 134 133 பேர் தேர்ந்தெடுத்து இருக்கிறாங்க. அது மொட்டு அரசாங்கத்தில். மொட்டு அரசாங்கத்தில் இருக்கிற ஆட்கள் தான், அந்த மொட்டுடைய அரசாங்கம் தான் இன்னமும் நிற்கிது. ஐக்கிய தேசிய கட்சியோட அரசாங்கம் இது எங்கட அதெல்லாம் இப்போ ஐக்கிய தேசிய கட்சிக்காரன் வந்து மொட்டைகாலா இல்லாட்டி இப்போ மொட்டுக்காரன் ஐக்கிய தேசிய கட்சியா யாருக்குமே தெரியாது. அதுக்கு முக்கு அடிக்கிற சில முஸ்லீம் கட்சிகளோ மற்ற சின்ன சின்ன கட்சிகளோ எல்லாம் இருக்கு, எல்லாம் கூட்டணியாக செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. இந்த வீடியோ தமிழ் விளங்கக்கூடிய மக்களுக்கு போகணும். நான் சிங்கள பாஷையில் போட்டேன், பார்லிமெண்ட் வர்ணியாது ஜனாதிபதி வர்ணியாது துரோகின் வச்சாயேன்னு சொல்லி நான் ஒரு ஹெடிங்கில் போட்டேன். மாஷால்லா அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ரீச் ஆகிருக்கு பெரும்பான்மை சகோதரர்கள் மத்தியில். அதில் சிங்களம் தெரிஞ்ச முஸ்லீம் ஆட்களுக்கும் நல்லா இது ரீச் ஆகிருக்கு. ஆனால் இது ரொம்ப முக்கியம், வடக்கு கிழக்கு மத்தியத்தில் இருக்கிற இலங்கை உள்ள முஸ்லீமோ தமிழ் பேசும் மக்களுக்கு. இன்னைக்கு ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கு எனக்கு. தமிழ் சகோதரர்கள் தன்னுடைய ஒரு ஜனாதிபதி பிரதிநிதியை போடுவாங்க ஜனாதிபதி தேர்தலுக்கு. அந்த கட்ஸ் எங்கட இலங்கையுள்ள முஸ்லிம்களுக்கு இருக்குதான்னு சொல்லி பெரிய ஒரு கேள்விக்குறி. நான் அது சொல்லலாம், செய்வாங்களோ இல்லையான்னு சொல்லி. ஏன் எங்கட ஆட்களுக்கு தேவை தன்னுடைய சலுகைகள் எடுத்து தொங்கிக்கிட்டு போறது, பிடிச்சிட்டு தொங்கிக்கிட்டு போற பழக்கம் இருக்கு. ஏன் அவங்களோட சலுகை என்ன கிடைக்கும்? சலுகை அரசியல் தானே நாங்கள் செஞ்சு கொண்டு எங்கட பெரிய பெரிய பேர் போட்ட கட்சிகள் எல்லாம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. கொள்கை அரசியல் என்றது இல்லை. மக்களுக்கு என்ன சொல்லணும்னா, கொள்கை இல்லடா எங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி காட்டிக்கொள்றாங்களோ தெரியாது. இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், எங்களுடைய எதிர்காலம் தான் இல்லாமலே போயிடுச்சு. எங்களோட வயசுள்ள எதிர்காலம் இல்லை. எவ்வளவு காலம் வாழ போறோமோ எல்லாம் 50 தாண்டிட்ட முடிஞ்சு கதை. எப்போ போயிடுவோமோ, எப்போ புள்ள தட்டிடுவாங்களோ எங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் ஆலம். அல்லாஹ் எங்களே நல்ல ஹிஃபாசத்லையும் காப்பாத்திட்டு எங்க நேர் வழியை காமிக்கணும். ஆமீன். அதோட எங்கட பிள்ளைகளோட பிள்ளை அவங்களோட எதிர்காலம் ரொம்ப கிரைசிஸ்ல இருக்கு. நான் சொல்றதுல ரொம்ப மனவர்த்தமோடு தான் சொல்றேன். ஏனென்றால் நினைக்கவானம் ஜனாதிபதி தேர்தல் வந்த உடனே எல்லாம் சரியா போயிடும். இல்லை, இதே பார்லிமெண்ட் தான் இருக்க போகுது. இதே பார்லிமெண்ட்ல இருக்கிற கள்ளன்வல்னு தானே 99% பேர் கள்ளன்வல்னு தானே சொல்றாங்க. 99% பேரா, ஒரு வீதம் 225 பேர்ல ஒரு வீதம் நல்ல ஆட்கள் இருப்பாங்க. மற்ற 99 பேரும் கள்ளன்வல். சமுதாயத்தை ஈடு வச்சு, மக்களை ஈடு வச்சு அவங்க செய்யற அரசியலுக்கு நாங்களும் கை தட்டிக்கிட்டு இருக்கிறோம். வேற மாதிரி கை தட்டுற குரூப் ஒன்று இருக்கு. அந்த மாதிரி ஆகிட்டோமா என்று சொல்லி ஒரு டவுட். எல்லாம் காப்பாற்றணும். அந்த தன்னுடைய காசு, தன்னுடைய வாழ்க்கையை எடுத்து போறதுக்கு தன்னுடைய உடம்ப விற்கிற அந்த தொழில ஆண் இருக்கலாம் பெண் இருக்கலாம், அப்படி போற ஆட்களும் அதை நான் அனுமதிக்கிறது இல்லை. அது தப்பு. அது ஆனால் அனுமதிக்கிறது இல்லை. ஆனால் இதுக்கு மேலே உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு ஒரு உதாரணம் இல்லை. அவங்களும் அந்த கடைசி நேரத்தில் தான் அந்த லெவலுக்கு போவாங்க. ப்ரொஃபஷனலாக செய்கிற ஆட்கள் இருக்கிறாங்க, ஆணோ பெண்ணோ, அது வேற விஷயம். அதுவும் தப்பு தான். ஆனால் அவங்க அந்த எடுக்கிற காசுக்காவது ஜஸ்டிஸ், நியாயம் செஞ்சு சர்வீஸ் கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். சரி, ஸோ கேள்விப்பட்டிருக்கிறேன், ஞாபகம் வச்சிருங்க. ஸோ இந்த விஷயத்துக்கு எங்கட ஆட்கள், எங்கட அரசியல்வாதிகளை நீங்க அனுப்பி இருக்கிறீங்க, அவங்க அது ஜஸ்டிஸ் செய்யறாங்களா உங்களுக்கு? கட்ஸ் இல்லையா யாருக்கும் செய்யறது? பாராளுமன்ற தேர்தல் வந்தா தான் மாற்றம் ஒன்று வரும். இல்லாட்டி போனா அது 113 ஒரு கட்சிக்கு கிடைக்க கூடாது. இன்ஷா அல்லாஹ் கூட்டணி அரசாங்கம் ஒன்று தான் வரணும். இப்ப இந்தியாவில் பாருங்க, 2 தடவை மோடி பிரதமர் வெத்தினார். எப்படி? இந்துத்துவ அந்த இது பிரச்சனை எடுத்துட்டு தான் அவர் வெத்தினாரு. ஓவர்வெல்மிங்லி மெஜாரிட்டி எடுத்தாரு. ஆனா இந்த முறை அதுக்கு எடுக்க போவல்ல. இனவாதம் மதவாதம் தாக்கி பிடிக்காது. அப்ப எங்கட உள்ள இலங்கையில
நடந்த 2.5 வருஷத்துல அந்த சிங்கள பௌத்த நாங்கள் காப்பாற்ற வாரோம், இந்த மதத்தை காப்பாற்ற வாரோம், இந்த இனத்தை காப்பாற்ற வாரோம், முஸ்லீம்களில் இருக்கிற சில ஆட்கள் வந்து ரொம்ப பேர் சில குறிப்பிட்ட 8-10 பேர் செஞ்ச தவறுக்கு முழு சமுதாயமே ஒரு ஒரு தீவிரவாத சமுதாயம்னு சொல்லி காட்டப்பட்டுச்சுங்களே. 30 வருஷமா சிங்கள மக்களையும் சிங்கள சகோதரர்கள் இலங்கை உள்ள முஸ்லீம் மக்களையும் இலங்கை உள்ள தமிழ் சகோதரர்களையும் கொண்ட எல்டிடிக்கு யாருன்னு சொல்லல, இந்து பயங்கரவாதி, கிறிஸ்டியன் பயங்கரவாதி. ஏன்னா அவங்கள்ட்ட மதம் இருக்கு இல்லையா, சர்ச்சுக்கு போக இல்லையா, கோயில் கேட்ட இல்லையா. ஏன் முஸ்லீம்களுக்கு மட்டும் இஸ்லாமிய தீவிரவாதி என்று சொல்றீங்க, முஸ்லீம் தீவிரவாதி என்று சொல்றீங்க? இதே மண்ணில் இருக்கிறோம், இதே மண்ணில் பிறந்தோம், இதே மண்ணில் அடைக்கப்படுவோம். நீங்களோட அப்படி நினைக்கிறீங்கன்னா தப்பு. ஒரு லோஸ் போட்டு இருக்கிறோம், காப்பு இல்லை, அடிக்கடி சொல்லுவேன். அதனால நல்லபடியாக நாங்கள் எல்லாம் சேர்ந்து நிற்போம். ஆனால் இந்த பார்லிமெண்ட்ல இருக்கிற 99% கல்லன்களை மாற்றுறதுக்கு உங்களுக்கு கட்ஸ் இருக்கா? அது இருந்தால் நாங்கள் வெற்றி. எங்கட பிள்ளைகள என்னுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையை பற்றி நினைக்க வேணாம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நல்லா படிக்க வச்சிருக்கான், அல்ஹம்துலில்லாஹ் வாழ்ந்து போயிடுவாங்க எங்கேயாச்சும், அது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அவங்களோட பிள்ளை இலங்கையில் இருந்தால் பிரச்சனை வரும். இலங்கை உள்ள மக்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கும். எல்லா ஆட்களுக்கு பிள்ளைகளுக்கு வெளியே போகலாது. ஆனால் இப்போ உள்ள எங்கட ஆட்கள் எங்கட பிள்ளைகள் எப்படி போவாங்க? ஹவுஸ்மேட், டிரைவர், மேசன். ஏன்னா அவங்களுக்கு அந்த அந்த கஷ்டத்தில் போட்டதுக்கு காரணமே வாக்கு கொடுத்த நாங்கள் தான். கோயிக்கவானம் காரசாரமாக தான் இருக்கும். கடுமையான இது உண்மை. ஒரு அமைச்சர் சொல்லி கொண்டிருக்கிறாரு, இந்தியாவுக்கு எதிராக இருக்கிறதுக்கு நாங்கள் சீனாவை ஒரு பலத்தை நாங்கள் வந்து எடுத்துக்கொண்டு யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லி எங்களோட டெபுட்டி ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாரு. தலை வச்சு அவங்க வந்து செய்கிறாங்க. சீனாவுக்கு நாங்கள் வந்து அடிமையாகி முடிஞ்சு, இந்தியாவுக்கும் பாதிக்கு மேலே அடிமையாகி முடிஞ்சு. சீனாவோட கேமை கேட்டோம்னா, நான் இந்த சீனாவுக்கு சார்பாக கதைக்கிறது இல்லை, இந்தியாவுக்கு எதிராகவும் கதைக்கிறது இல்லை. 2 பேரும் எங்களே போட்டு வச்சிருக்கிறாங்க, நல்லா வச்சுட்டு இருக்கிறாங்க. இனி இதுக்கு மேலே எனக்கு சொல்கிறதுக்கு ஏலாது. என்ன பல விஷயங்கள் இருக்குது, பல விஷயங்கள் சொல்ல வந்தேன். எல்லாமே இந்த 8-9 நிமிஷத்தில் சொல்ல இயலாது. இந்த மெசேஜ் எல்லாருக்கும் அனுப்புங்க. எங்கட உள்ள முஸ்லீம் கட்சிகளுக்கு என்ன எடுக்கலாம்? அவங்களுக்கு தேவை இப்போ ஒரு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கோட பின்னாடி போனா எனக்கு கிடைக்குமா? சஜித் பிரேமதாசோட தொங்கிட்டு போனா பின்னாடி போனா எனக்குமா? அன்ரோகுமாரிக்கு பின்னாடி போனா கிடைக்குமான்னு சொல்லி தமிழ் சகோதரர்கள் இருக்கிற கட்ஸ் எங்கட ஆட்களுக்கு குறவு. இளைஞர்கிட்ட இருக்கு, ஆனால் சந்தர்ப்பம் இல்லை. நாமினேஷன் கொடுக்கறதும் அந்த கல்லனுவலுக்கு தான். களவு செஞ்ச கல்லு. நாங்களும் அவங்களுக்கே தான் ஓட் போடுறோம். உங்களோட ஓட்டை ஒன்றோ ரிஜெக்ட் பண்ணி வாங்க, ஒன்றோ இவங்கள ரிஜெக்ட் பண்ணுங்க. ஒருக்கா ரிஜெக்ட் பண்ணி பாருங்க. இதை விட கீழே கஷ்டத்துக்கு போக மாட்டீங்களே. நாடு பங்களூர் சரி, ஜனாதிபதி சொல்றாரு 2048 நாடு டெவலப் ஆகும். அவருக்கே 76 வயசு, 75 76 வயசு. இன்னொரு 2048 வரைக்காட்டி வாழவே மாட்டார் இன்ஷா அல்லாஹ். ஏனென்றால் அப்படி இன்னைக்கு உலகம். என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் 39 வயசு, ஒருத்தர் 42 வயசு, ஒருத்தர் 35 வயசு, ஒருத்தர் 46 வயசுலேயே போய் சேர்ந்துட்டாங்க. பிள்ளைகள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. இனி இவங்க சொல்ற என்ன சொல்றது? கல்வி ட்ரிங்கோ பிரதேசம், திரிகோணமலை பிரதேசம், மட்டக்களப்பு பிரதேசம், அப்கண்ட்ரி பிரதேசம், ஈவன் கொலம்போ டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பாடசாலைகள்ல என்ன லெவல் உங்களுக்கு தெரியுமா? கஷ்டப்படுறாங்க. அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஆனா ஒருத்தனும் கூட பல்கலைக்கழகம் நீங்க கெட்டுங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா கீழ் மட்டத்துல இருந்து படிச்சுட்டு வர ஆட்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கூலுக்கு கேட்டுங்க. கோடிக்கணக்கு 200 கோடி, 300 கோடி, 500 கோடி, 1000 கோடி எல்லாம் கோடிகள் கொண்டாந்து நீங்க எல்லாம் கெட்டுறீங்க. அதுல சாதாரண வீட்டில் இருக்கிற பிள்ளைக்கு என்ன சலுகை அதுல இருக்கு? அந்த புள்ள வந்து படிச்சுட்டு பாஸ் ஆகிட்டு போனாதான் அதுகளுக்கு போயிடும். தன்னுடைய பிரைவேட் லிமிடெட் பிஸ்னஸை பற்றி நான் சொல்ல வரல, அது உங்களோட இஷ்டம். அது நீங்கள் கணக்கு காட்டிடுங்க அல்லாவுக்கு, எங்களுக்கு அதை பற்றி கவலையும் இல்லை. பள்ளிவாசல் கட்டுறாங்க. கல்வியை முதல்ல கொடுத்தாருங்க. தொழுகைன்னா எங்கேயும் பண்ணலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயோ சாபாய் பெருமக்கள் காலத்திலேயோ பெரிய பெரிய ஆடம்பர பள்ளிவாசல்கள் இருக்குல்ல. ஆனால் பக்கத்து வீட்டில் பிச்சை கேட்குற லெவலுக்கு மஹல்லால வாழ்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு சலுகை இல்லை. பள்ளிவாசல் டாய்லெட்டை பற்றி கதைச்சிருக்கிறேன். வலிக்கு உழுவார் ஆட்கள்யா, வலிக்கு உழுவாங்க ஆட்கள்.
எல்லாரும் நாங்களும் தெரிஞ்சுக்கொள்ளணும் எப்படி ஒரு டாய்லெட் யூஸ் பண்றதுன்னு சொல்லி. இஸ்லாமிய அடாக் பிரிசிந்துக்கம தீனின் பாதி அது வந்து கிளென்லினஸ். இதுகள் எங்கள்கிட்ட இருக்குதா? வச்சுக்கொள்றோமா? அது இதுகள் தான் பார்க்கணும். அப்ப நீங்க அந்த கல்வி முதல்ல அந்த ஸ்கூல் நீங்க தேர்ந்தெடுத்து அனுப்பின 20 பேர் 20 வருஷம் 25 வருஷம் பாராளுமன்றத்தில் இருக்கிறாங்க. அவர்கள் என்ன செஞ்சாங்க? உங்களுக்கு வெற்றி தாயா செஞ்சிருக்கிறாங்க. உங்களோட பிள்ளைகளை வெளிநாட்டு அனுப்புற ஜொப் கொடுத்தனா துப்புற முழுங்கிட்டேன். இதுதான் எங்களோட வாழ்க்கை. இந்த சளியை முழுகிற மாதிரி அவனோட பின்னாடி போறது முன்னாடி போறது வேஸ்ட் டைம். நாங்கள் சாப்பிட்டு குடிக்கிறோமான்னு சொல்லி ஒரு சந்தேகம் யாருக்கு, கவலையா இருக்கு. நான் ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கேன், ஒரு 2 நாள் பிரேக் கொண்டு எடுத்திருக்கிறேன். ஏனென்றால் இதுகள் எல்லாம் யோசிக்கும் பொழுது ரொம்ப கவலையா இருக்கு. இங்க வந்து என்னப்பா ஹாலிடேக்கு வந்திருக்கான் இவனுக்கு இது மக்களுடைய ஃபிக்கர். எனக்கு டெய்லி கால் வருது. சில கால்களுக்கு எனக்கு பதில் கொடுக்கலாது. ஏன் எனக்கு அவ்வளவு காசு இல்லை அவங்களுக்கு உதவுறதுக்கு. உண்மைக்குமே இருக்கிறவங்க அங்க இங்க கொடுக்காம ஒரு நேர்மையா ஒரு மனுஷன் கிட்ட இருந்தா நீங்களும் போயிட்டு செய்யுங்கயா. உங்களோட காசு எடுத்து நாங்கள் ஒரு தின்றுவோமா? கல்விக்கு நீங்க உதவுங்க. இதுவரை எல்லாம் உங்களுக்கு சொல்லி 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 இல்லாமலே போயிடுவாங்க மனுஷன்கள். இல்லாமலே போயிட்டாங்க பல ஆட்கள். ஆனா நீங்க திருந்துற மாதிரி இல்ல. இந்த பாராளுமன்றம் போன ஆட்களுக்கு துரோகம் செஞ்சு 20க்கு கையை தூக்கின முஸ்லீம்கள் யாவும் இருக்கா? மொட்டை அரசாங்கம் தாயா இது. தலைவர்மார்கள் இங்க, கல்லன்னு அங்க, அவங்களுக்கு கிடைக்கிற சலுகைகள் எங்க? உங்களோட எல்லாம் வித்துக்கிட்டு அரசியல் பண்ற கொலைக்கிற நாய் கூடயா நன்றி உள்ள இருக்கும். நீ உன்னோருக்கு நன்றி இல்லை. உங்களோட ரத்தத்தை குடிச்சு வாழ்ற ஒரு மனித உருவத்தில் இருக்கிற பூதங்களா பேய்களா பிசாசுகளா சொல்லி கவலையா இருக்கு. பல விஷயங்கள் சொல்ல வந்தேன். நான் இதுக்கு மேல நான் பேச விருப்பம் இல்லை. ஏனென்றால் ஜேவிபி ஒரே பாலிசி. அவங்களுக்கு அந்த முஸ்லீம் நல்ல மனுஷர்களுக்கு நாமினேஷன் கொடுக்கறதோ அவங்கள சேர்த்து எடுக்கிறதோ இல்லை. அதே கூட்டம் தான் இதெல்லாம் ஏமாத்திட்டு எப்படி நாங்கள் பாராளுமன்றத்தை தள்ளி போட்டு ஜனாதிபதி தேர்தல் எடுக்கிறோம். பாராளுமன்ற தேர்தல் முதல்ல வந்தா தான் இலங்கை உள்ள எதிர்காலம் நல்லா இருக்கும். ஜனாதிபதி தேர்தல் வந்தா அது சஜிதா இருக்கலாம், அனுரையா இருக்கலாம், ரணிலா இருக்கலாம். இன்னும் இழுத்துருவாங்க 1 வருஷம் 6 வருஷம். இதை அப்ரூவ் பண்ணுவோம், இதை செய்யணும், அதை செய்யணும். திடீர்னு நாங்கள் வந்து பாராளுமன்றத்தை கலக்க இயலாது, இந்த பிரச்சனை இருக்கு, ஒரு பிரச்சனைய உருவாக்குவாங்க. இப்போ நாங்கள் என்ன நினைப்போம், இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை தானே, அதுக்கு போறோப்பாங்க பார்ப்போம்னு சொல்லி 10,400 சொச்சம் ஸ்கூல்களுக்கு சஜித் பிரேமதாஸ் அவர்கள் சொல்றாரு பகல் சாப்பாடு கொடுப்போம். காசு எங்காலையா வரும்? பங்குலத் நாடு எங்கட இருக்கிற கடன் கெட்டுறதுக்கு எங்களுக்கு டைம் இருக்குதான். அதாச்சும் இப்போ கூட நாங்கள் பங்குலத்தாவி கடன் கெட்டாத ஒரு கேடு கெட்ட நிலைமையில இருக்கிறோம். இந்த பிரச்சனையை நீங்கள் இதே முஸ்லிம் கட்சிகளை இனவாதம் மதவாதம் என்று பேசி மறுக்கா தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுக்கு சரித்திரமே கஷ்டம் தாயா. உதவி கேட்டு வரவையும் வானம் இந்த குப்பையிலே வாழ்ந்துட்டு மவுத்தாவி போயிருவீங்க. நீங்கள் எல்லாம் கவலையா இருக்கு. பணக்கார மக்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு பணக்கார ஆட்கள் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க சமுதாயத்தில். ஆனா தன்னுடைய பிஸ்னஸையும் தன்னுடைய எப்படியோ சின்ன ஒரு உதவி ஒன்று போட்டு கொஞ்சம் காட்டிட்டு நாங்கள் சேஃபாக இருப்போம், நாங்கள் நல்லா இருப்போம், பிரச்சனைகள் வானம். பிரச்சனைகள் மத்தியில் தாயா ரிசல்ட்டே வரும். ஒரு பிரச்சனை உண்டு ஆவினா தான் அதில் ஒரு ரிசல்ட் வரும். அறகலை ஆவினை சுட்டி தான் அவர் ஓடி போனார். அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி நான் சொல்லலாம் ஆயுதங்கள் தூக்குங்க அப்படி ஒன்றும் இல்லைப்பா அப்படி நான் சொல்லவே இல்லை. ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற ஓட்டு பலத்தை முதல்ல பாராளுமன்ற தேர்தல் எடுங்க. ஜனாதிபதி தேர்தல் வந்து உங்களோட தலையெழுத்து மாறும் மாதிரியோ ஒன்றும் மாறாதியா. இதே இன்னொரு வருஷம் கஷ்டம் கூட தான் வரும். கொஞ்ச நாளத்துக்கு பெட்ரோலை குறைச்சாங்க, டீசலை குறைச்சாங்க, எலக்ட்ரிசிட்டி பில்லை குறைச்சிங்கன்னு சொல்லி, கேஸ் குறைஞ்சாங்கன்னு சொல்லி, உங்களால் ஒரு ஆள் ஜனாதிபதி ஆகிருந்தாலும் கேஸ் பிரச்சனை முடிஞ்சிருக்கும், ஆயில் பிரச்சனை முடிஞ்சிருக்கும், பெட்ரோல் பிரச்சனை முடிஞ்சிருக்கும். நினைக்க வேணும் இவர் இப்ப இருக்கிற ஜனாதிபதி வந்து தான் இந்த பிரச்சனை முடிச்சாரு. அப்படி ஒன்றும் இல்லை. சும்மா இருந்து மக்களா விரட்டி எடுத்த நிராகரிச்ச கட்சியில இருக்கிற ஆட்களுக்கும் நாங்க தாயா எங்கட வரியில அவங்களுக்கு சம்பளமும் அவங்களுக்கு போற ஸ்காட்டும் அவங்கள போற ஸ்காட்டா யாராவது வீடியோ எடுத்தாலும் ஜெயிலுக்கு போடுறது. அட அவனே மக்கள் நிராகரிச்ச அன்னைக்கு அனுர சொன்ன மாதிரி மக்களே அவனை நிராகரிச்ச ஒருத்தன் அவனுக்கு போட்டு வீடியோ பண்ணிட்டு பிடிச்சிட்டு போட்டு அப்ப இன்னும் எங்கால பொண்ணு 76 வருஷமா இதே தான். இவங்க நல்லா இருந்தா இப்ப நல்லா புதுசா செய்வோம். நான் புதுசா வச்சு செய்ய போறீங்க, நான் குளிப்பாட்டி வந்து கிளீன் பண்ணி மறுக்கா செய்ய போறீங்களா? வெக்கம் இல்லையாடா? ஏன் செய்யணும்னா இப்பவே செஞ்சிருக்கலாம்.
14 நிமிஷம் ஆயிடுச்சு, 15 நிமிஷம். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திக்கும் வரை பாராளுமன்ற தேர்தல் தான் இலங்கைக்கு நல்லம். நான் ஷிராஸ் யூனுஸ். இந்த மெசேஜ் எல்லாம் தமிழ் பேசும் மக்களுக்கு அனுப்பிங்க. சிங்களத்தில் பாஷையில் பேசினது எல்லாருக்கும் போயிருக்கு. ஐவான் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். எங்களுக்காக துஆ செய்யுங்க, எங்களோட சேஃப்டிக்காக. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.